இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா புதுசா கட்டப்பட்ட கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் பக்கத்துல தான் இருக்கோம். இன்னைக்கு தான் இந்த பேருந்து நிலையத்தை வந்து நம்ம சிஎம் அவங்க திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த பேருந்து நிலையம் மற்ற பஸ் ஸ்டாண்டை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிற பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். இன்னைக்கு தான் ரொம்ப ஃப்ரீயா உள்ள போய் எல்லா இடத்தையுமே நம்ம சுத்தி பார்க்கலாம். யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இன்னும் முழு பயன்பாட்டுக்கு பேருந்து நிலையம் வரல, திறந்து மட்டும் தான் வச்சுருக்காங்க. 1ஆம் தேதி முதல் தான் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கிருந்து புறப்பட போகுது. அன்னையிலேருந்து தான் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸும் ஆரம்பிக்க போகுது. ஸோ நாம இந்த பேருந்து நிலையத்தில் இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டு ஃபுல்லா என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு அதாவது 30/12/2024 சனிக்கிழமை. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நானும் இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள போக போறேன். நீங்க உள்ள போகும்போதே உங்களுக்கு வந்து யாராச்சும் மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போயிருந்தா அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தான் லைக்கஸ் ஸ்டார்டிங்ல இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி பிரம்மாண்டமாக கட்டியிருப்பாங்க. நீங்கள் ஸ்டார்டிங் என்ட்ரு பண்ண ஏகப்பட்ட ஓவியங்கள், கொஞ்சம் ஒரு ஃபேமிலியாக வெல்கம்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க. அதுவும் தாண்டி உள்ளே போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் டே. ஸோ பெரிய குத்துவிளக்கு கிட்டத்தட்ட ஒரு 6, 12, ஒரு 20 அடிக்கு மேலே இருக்கும். அந்த அளவு ஒரு பெரிய குத்துவிளக்கு வச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்காக ஓவியங்கள் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையுமே வரைஞ்சிருந்தாங்க. இப்போ தான் நாங்கள் வந்து உள்ள நுழைவாயில் ஒன்றுக்குள்ளே போக போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா முக்கா கருணாநிதி அவருடைய உருவ சிலை தான் இருக்கும். சுற்றி முற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு கொண்ட பில்டிங், ஃபுல்லாக தர ஃப்ளோர் பார்த்தீங்க ஃபுல்லாக வாக்கிங் அந்த மாதிரி. தென் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷாப்ஸ், கிட்டத்தட்ட ஷாப்பிங் மாலே தோத்துருக்காங்க. அந்த அளவுக்கு செம்மையாக கட்டியிருக்காங்க. ஷாப்பிங் மால் ஃபுல்லாக இன்னும், அதாவது ஷாப்பிங் மால் இல்லைங்க, அங்கே இருக்க கடைகள் ஃபுல்லாக இன்னும் ஓப்பன் ஆகலை. இப்போ தான் வேலைகள் நடந்திருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா கடையுமே ஓப்பன் ஆகிருக்கு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே அத்தியாவசிய தேவைக்கான கடைகள் எல்லாமே இப்போ ஓப்பன் ஆயிடுச்சுங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே காவேரி மருத்துவமனையோட ஒரு கேம்ப் இருக்குது. அப்புறம் ஆவின் பாலகம், இது எல்லாமே இருக்குது. நீங்கள் எலிவேட்டர் ஏறி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ஷாப்ஸும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தாய்மார்களுக்காக பாலூட்டுறரை, ஓய்வெடுக்கிறதுக்கு லேடிஸுக்கு தனியாக இருக்குது, ஜென்ஸுக்கு தனியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிராண்டடாக இருக்கிற வெஜ் அண்ட் நான்வெஜ் கோல்டர்ஸ், இப்படி ஏகப்பட்ட இதுக்கள் ஃபுல்லாக இங்கே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் வந்திருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ஒர்க்கர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள விற்க வச்சு குரூப் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துருந்தாங்க. பட் இதை கம்பேர் பண்ணும்போது லைக்கஸ் மால் மாதிரி தான் இருக்குது. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நீங்கள் ஒன்று நினைக்கலாம் இப்போ இப்படி தான் இருக்கும், போக போக எதுவுமே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இதை நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஓவியங்கள், அதாவது தமிழை பிரதிபலிக்கக்கூடியது, இல்லை நம்ம கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியது, இந்த மாதிரி சுற்றி முற்றி எங்கே பார்த்தாலும் நீங்கள் ஓவியங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் முன்னா ரெஸ்ட் ரூமுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் இங்கே அந்த பிரச்சனையே இல்லைங்க. எங்கே பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெஸ்டர்ன், நார்மல் எல்லா டைப்லையும் ரெஸ்ட் ரூம்ஸ் கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒலிபெருக்கிகள் இருக்குது. அவேர்னஸை கிரியேட் பண்ண ஏகப்பட்ட சென்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் குவாரிஸ் ஏதாச்சும் டவுட்டுகள் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நாம் வந்து ஒவ்வொரு ஏரியா போய் வெளியூர் மற்றும் உள்ளூருக்கு போகிற பஸ்ஸஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் நடைமேடை 10, 11, 12 போனீங்க அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா ஆம்னி பஸ்ஸஸை 2 டிவைடாக பிரிச்சுப்பாங்க. ஒரு சைட் கொஞ்சம் பஸ், இன்னொரு சைட். பட் அந்த எந்தெந்த ஊருக்கு போகும்னா அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலாம் ஆம்னி பஸ். ஸோ அதை பற்றி கிளியராக தெரில. வெளியூருக்கு நீங்கள் எல்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும் அப்படின்னா கூட நீங்கள் யார்கிட்ட கேட்கணும் அவசியமே இல்லை. எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா 88.42 ஏக்கர் பரப்பளவில் இந்த பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க. ரொம்ப ஃப்ரீயாக ஸ்பேஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் பண்ணி உட்கார்றதுக்கு எல்லா சௌகரியமும் இருக்குது. நீங்கள் பஸ் முன்னாடி அந்த சைடில் உட்காரலாம், இல்லை உங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது, தங்குறதுக்கு தனியாக அறை எல்லாமே இருக்குது. நீங்கள் புக் பண்ணி கூட தங்கிக்கலாம். ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் பல கன்ஸ்ட்ரக்ஷன்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபெசிலிட்டிஸ் கூடிய சீக்கிரமே தெரிய வரும். நீங்கள் ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்க்கலாம். வெளியூர்களுக்கு இன்னும் அவ்வளோவா பஸ்ஸஸ் இங்கே வந்து வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டான அப்டேஷன் கொடுத்த பிறகு இன்னைக்கு ஓப்பன் தான் பண்ணியிருக்காங்க. 1ஆம் தேதியிலிருந்து தான் முழு பயன்பாட்டுக்கே வரப்போகுது. பட் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குடிநீர் வசதிகள் இருக்குது.
கழிவறை வசதிகள், குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதிகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஏதாச்சும் எமர்ஜென்சினா ஒலிபெருக்கி மூலம் அனௌன்ஸ் பண்றதுக்கு இருக்கு. இதை விட ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சார்ஜிங், மொபைல் சார்ஜிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் இங்க பாத்தீங்கன்னா அதுக்கு தனி ஃபெசிலிட்டியே வச்சிருக்காங்க. அதாவது நீங்க சார்ஜர் எடுத்துட்டு போகலைனாலும் இங்க நீங்க சார்ஜர் போட்டுக்கலாம். அதுக்கான வசதிகளும் இங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட சார்ஜர் இருந்துச்சுன்னா சார்ஜர் போடுறதுக்கு எல்லா டைப் ஆஃப் ஃபீமேல் கனெக்டர்ஸும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் டேட்டா கேபிள் யூஎஸ்பி யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணலாம். பல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மெயினா இது ஒர்க் ஆகுதுங்க. இப்போ ஒர்க் ஆகுது, திரும்பவும் ஒர்க் ஆகும் என்ற நம்பிக்கையில் இருப்போம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமராஸ். ஸோ கிட்டத்தட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒரு வேற லெவலில் கட்டிடுறாங்க. லைக்கர்ஸ் வந்து ஏர்போர்ட் மாதிரியே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க. மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, 1வது பிளாட்ஃபார்ம் வந்து எங்க ஊருக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் 1 கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி அந்த ஏரியாவுக்கு தான் போகுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா 1ங்கிறது எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஸ்டார்டிங் 1ங்கிறது ஒரு ஃபேவரட் நம்பர் வேற. நான் நோட் பண்ண இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எங்க பார்த்தாலுமே வந்து பாத்ரூம் வந்து அதாவது திருநங்கைகளுக்குங்கிறது கிடையாது. பட் எந்த பேருந்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் திருநங்கைகளுக்குன்னு தண்ணி பாத்ரூமே அலோகேட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து உங்க பஸ் ஒரு 5 மணி, நீங்க ஒரு 2 மணிக்கு வந்துட்டீங்க, 3 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பெண்ட் பண்றதுக்கு இங்க பார்க் கிட்டத்தட்ட ஒரு பெரிய லெவல்ல ஒரு பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க எங்க வந்து ஃபன் பண்ணிக்கலாம், நடந்துக்கலாம், மார்னிங் ஆனால் உடற்பயிற்சி செய்துக்கலாம், வாக்கிங் போய்க்கலாம் அப்படின்னு அதுக்காகவே ஒரு பார்க் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தென் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேருந்து நிலையத்தை சுத்தி முத்தி வர போறோம். கண்டிப்பா நம்மளால நடந்து சுத்தணும்னா 88 ஏக்கர்லாம் நடந்து சுத்தி நீங்க வரணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், 2 வீலர்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்திருக்க போறோம். நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்தது வெளியூருக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் மட்டும்தான். பட் சென்னையை மையமாக கொண்டு சென்னைக்குள்ள இயங்கக்கூடிய பேருந்துகள் எங்க இருக்கும், எங்கெங்க வரும், அதை தான் இப்ப பார்க்க போறோம். சரி, இந்த ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே சுத்தி வந்துருவோம். ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லா பாருங்க, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒண்ணு.
இப்போ நம்ம கொஞ்சம் தாண்டி சுற்றி வந்துட்டீங்க அப்படின்னா, சுற்றி வரணும்ல, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பக்கம். நாங்கள் பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்தோம். ஸோ இதுதான் வந்து நம்ம லோக்கல் பஸ், அதாவது சென்னைக்குள்ள அவுட்டர் செங்கல்பட்டு அந்த சரௌண்டிங் ஃபுல்லாக, அதாவது சென்னைக்காரனுடைய லோக்கல் பஸ் வரக்கூடிய ஏரியா இதான் வந்துட்டு போயிட்டே இருக்கும். 24/7 பஸ்ஸஸ் அவைலபிள் இன் சென்னை அண்ட் செங்கல்பட்டு ஓவரால் ஏரியாஸ். அதுவே அங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த பஸ்ஸஸ் எங்கெங்க நிற்கும், எங்கெந்த புறப்படும் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கும் எந்த டவுட் வேணா நீட்டாக போயிட்டே இருக்கலாங்க. ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம பெரிய பஸ் ஸ்டாண்டு கோயம்பேடு தான் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதை தவிடுபடி ஆக்கிட்டாங்க. கோயம்பேடை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது. எந்த டவுட்டுமே வேண்டாம். செம்மையாக நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே நல்லா இதை பயன்படுத்திக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. பட் வருங்காலங்களில் எப்படி இருக்குங்கிறதே நமக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். பட் நாங்கள் ஒரு வழியாக இந்த புது பஸ் ஸ்டாண்டை சுற்றி முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக பயன்பாட்டுக்கு வர முன்னாடி வந்து சுற்றி பாருங்கள். அப்போ தான் யாருமே எதுவுமே தடுக்க மாட்டாங்க. பட் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் யாராச்சும் போய் பஸ் ஸ்டாண்டை ஒரு வாட்டி ரவுண்ட் அடிச்சு வந்துருங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஓப்பன் பண்ண அன்னைக்கே வந்திருக்கோம். ஸோ இதோட முடிவெடுத்து எங்கள் ட்ரிப்போம். இது மாதிரி இன்னும் திரும்பவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு விகே எம்எஸ்.